ஸ்ரீ குருப்பியோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. புராணங்கள் பொய்யா உருவகமா அப்படிங்கிறதான் பார்த்து வந்துன்னு இருக்கோம். அந்த அம்மா தவிர்க்க முடியாத காரணத்தினால பாம்பை குழந்தையா பிறந்ததுனாலும் எங்கேயுமே போகாமல் இருக்கா. தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த கல்யாணத்துக்கு போகிறா. இந்த கண்ணு தெரியாத பாட்டி கிட்டக்க சொல்லிட்டு போகிறா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து. ஏன்னா எல்லாரும் கலந்து ஆலோசித்து தான் பண்ணுறான். சரி, தவிர்க்க முடியாத காரணத்தினால போகிறா. சரி, இந்த பாட்டி என்ன பண்ணுறா, அந்த கண் அப்படி என்ன கையால் அப்படி தடவினா அந்த குழியினுடைய கல்லூரலுடைய குழி தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு பாலை விட்டுட்டு, காய்ச்சின பாலை விட்டுட்டு பாட்டி இருக்கா. ஒருவேளை இந்த மாதிரி பண்ணுறா. அந்த பாம்பு குடிச்சிட்டு சமத்தா போயிடுறது. தொந்தரவு தான் பண்ணாது அது எதுவுமே. சரி, அடுத்த வேளைக்கு பாலை கொடுக்குற போச்சு இந்த பாட்டி என்ன பண்ணிட்டா, கொஞ்சம் வயசான காலத்தில் கொஞ்சம் கண் அசைஞ்சு விட்டா. இந்த டைமில் இந்த கல்லூரியில் இந்த பாம்பு தேடி இருக்கு, அந்த பால் அதில் இல்லை. சரி, என்ன பண்ணிடுத்து, இந்த அது என்ன கத்தவா முடியும், என்ன பண்ணியிருக்கு, பேசாமல் அப்படியே சுருண்டு அந்த கல்லூரிலேயே படுத்து நிறுத்து, அந்த குழியில் படுத்து நிறுத்து. இந்த பாட்டி விசுக்கு எழுந்துட்டு, வச்சுச்சோ டைம் ஆகிடுத்தே, பால் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கறி அடுப்பை விறகடுப்பை பற்ற வச்சு எல்லாம் பண்ணி அந்த பாலை காய்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் சூடு இருந்திருக்கு போல இருக்கு, ஆறிடுத்து நினச்சி இந்த பாட்டி என்ன பண்ணிட்டா, அந்த கல்லூரல்கிட்ட குழியில் விட்டு விட்டான். என்ன ஆறுது, அதுதான் பாம்பு படுத்துட்டு இருக்கேன் அந்த கல்லூரில். அந்த வேலைக்கு பால் கிடைக்காதனால அந்த குழியில் படுத்துட்டு இருக்கு. அந்த குழியில் அந்த பாலை விட்டுட்டான் அந்த பாட்டி. அந்த பாம்பு செத்து போயிட்டு, கொஞ்சம் சூடாக விட்ட உடனே அது வெதப்பு சூடுக்க அந்த பாம்பு தாங்க முடியாமல் அந்த பாம்பு செத்து போயிடுது. ஊருக்கு போயிருக்கா இல்லையா அந்த அம்மாக்காரியனுடைய கனவுல பாம்பு குட்டி சொல்கிறதாம், அம்மா நான் செத்து போயிட்டேம்மா, தாழங்காட்டில் என்னை புதைச்சுடுமா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நீங்கள் யாரும் தாழம்பு வச்சுக்காதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சுடுத்து. உடனே அப்படியே வெதத்து போய் அந்த அம்மாக்காரி வந்தா, தாழங்காட்டில் வச்சாங்கிறதெல்லாம் வேற விஷயம். பெரியவா சொல்கிறா, நான் இந்த கதையை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். இதெல்லாம் பெரியவா சொன்னது நான் மடாதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி. ஆஃப்டர் பிகமிங் மடாதிபதி, அந்த வீட்டை சேர்ந்த ஒரு மெம்பர் பெரியவாளை மீட் பண்ண வந்திருக்கான். என்னன்னா, அவள் கையில் ஒரு செப்பேடு இருக்கு. அவள் செப்பேடு அவள் வச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெரியவா கையில் கொடுத்துட்டு போயிடலான்னு வந்திருக்கா. கிருஷ்ணதேவராயருக்கு பிறகு ரூல் பண்ண அச்சுத தேவராயர் காலத்தை சேர்ந்த செப்பேடு. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஒரு பிராமணன் 108 பிராமணனுக்கு தானம் கொடுத்த விவரங்கள்லாம் அந்த செப்பேடில் இருக்கு. இப்போ ஏன் இந்த செப்பேடை பற்றி ஏன் பெரியவா சொல்கிறாங்கிறதையும் சொல்கிறான். என்னன்னா, இந்த பிராமணர் வேத அத்தியாயனம் கர்மானுஷ்டானம் பண்ணக்கூடியவர் ஒரு பிராமணன். அவருக்கு இந்த வேத அத்தியாயனத்தை தவிர வேற வேலை கிடையாது. அதிலிருந்து தான் அவருக்கு வருமானமே. அதை வச்சு தான் அவர் தன்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ணணும் இல்லையா. ஸோ யஜ்யம் பண்ணணும். அதனால தானம் வாங்கலாம். உடனே ஒரு இந்த செப்பேடில் பிராமணர்கள்லாம் சுரண்டுறாங்க, ராஜாக்களுடைய சொத்தெல்லாம் சுரண்டுறாங்க அப்படின்னு இதெல்லாம் இவங்க பண்ணுற ஒரு பெரிய தப்பு அப்படின்னெல்லாம் அதுக்கு தான் பெரியவா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். ஏன் தானம் வாங்கலாம், ஆக்சுவலி பிராமணர் தானம் வாங்கக்கூடாது. ஆனால் இந்த வேத அத்தியனம் பண்ணுறது தான் பிராமணன் வாங்கலாம். ஏன்னா அவர் யாகம் பண்ணணும். அந்த யாகம் பண்ணுறதுக்கு பிராமணாலாம் வேணும். அப்போ அவர் ராஜா கிட்டேருந்து வாங்கினதை இன்னும் நிறையா பேருக்கு அவர் தானம் பண்ணலாம். தன்னுடைய பரம்பரையை வளர்க்கறதுக்கோ தன்னுடைய குழந்தைக்காகவோ ஒரு செல்ஃபிஷாக்காகவோ அவர் அதை யூஸ் பண்ணலை. இப்போ இன்னொரு விதமாக யூஸ் பார்க்கலாமே. நம்ம பெரியவா சொல்கிறது என்னென்னா, அந்த ராஜாவுமே என்னென்னா இந்த மாதிரி கொடுத்த தானமை வாங்கிக்கல அப்படின்னா அவர் டென்ஷன் ஆகிடுவார்.
நான் வந்து ஒரு புண்ணிய காரியம் பண்ணுறேன், என்னுடைய பரம்பரை நன்னா இருக்கணும்னு, என்னுடைய குலம் கோத்திரமெல்லாம் நன்னா இருக்கணும்னு நான் தானம் பண்ணுறேன், அதை வாங்கிக்கலையே அப்படின்னா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு இந்த ராஜா ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா? அதனாலையும் இந்த மாதிரி வாங்கிப்பா அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த பாம்பு கதைக்கு வரணும். அதுக்கு முன்னாடி அந்த பாம்பு ரிலேட்டட் ஃபேமிலி மெம்பர் தான் பெரியவா மடாதிபதி ஆனதுக்கு அப்புறமா வந்து மீட் பண்ணுறா. அவள் தான் இந்த செப்பேடு கொடுக்குறா. அந்த செப்பேடில் ஒரு பிராமணன் தானம் வாங்கியிருக்கான், அவர் 108 பிராமணனுக்கு தானம் கொடுத்துருக்கான்னு எழுதியிருக்கு. அதுக்கு தான் பெரியவா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறா. சுரண்டா, இது சுரண்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆறுது மேற்கொண்டுங்கிறத நாளை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்.